வணக்கம். இது திசை வாழ்க்கையின் வழிகாட்டி. நான் கண்ணாசி மாதிரி. நம்ம இப்போதான் இந்த திசை நிகழ்ச்சி ஆரம்பிச்சது போல இருந்தது. அதுக்குள்ள பல எபிசோடுகளை தாண்டி இன்னைக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு தலைப்புல உட்காந்துருக்கோம். வணக்கம் ரத்தின். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் ஒண்ணா கேக்குறோம். அதான் கெமிஸ்ட்ரியா பாக்குறேன் கண்ணா, ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கீங்க இன்னைக்கு. இங்க ஒரு அப்பத்தா கதை இருக்கு. எங்க அப்பத்தா சொல்லுவாங்க, கதை இல்ல, டிப்பு டாப்பா இருக்கிற வாழ்க்கை டாப்ல போய் நிக்குமா. அதாவது இப்படி இப்படி போட்டாதான் வாழ்க்கை டாப்புன்னு இல்ல, இந்த மாதிரி நமக்கு போட்டுட்டாலே ஒரு உற்சாகம் கிடைக்கும்ல. ஆள் பாடி ஆடை பாடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்க அப்பத்தா அப்பவே சொன்னாங்க. அப்பவே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஜீனியஸ் போல. ஜீனியஸ்யா, நான்லாம் அவங்கள மீட் பண்ணிருக்கணும். அந்த போட்டோ கிடைக்கல, டத்தின் இருந்தா கொடுப்பேன். ஓகே, இன்னைக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து ஒரே ஒரு குழு நான் சொல்லிடுறேன். பிஸ்னஸ், எவ்ரிதிங் இஸ் பிஸ்னஸ். அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அதனால தான் நானும் இந்த மாதிரி டிப்டாப்பாக வந்திருக்கேன். எனக்கும் ரொம்ப பிடிச்ச தலைப்பு, எனக்கு ரொம்ப தேவையான தலைப்பு, எஸ்பெஷலி மக்களுக்கு தேவையான ஒரு தலைப்பு. சொல்லுங்க டத்தின், எதை பற்றி எப்படி நம்ம பேச போகிறோம்? ஸோ இது வந்து போன எபிசோட் நம்ம வந்து அந்த ராபர்ட் கியோசாக்கியோட குவாட்ரன் கொடுத்துருந்தேனா இல்லையா? அதில் வந்து அந்த லெஃப்ட் சைடு வந்து இஸ் எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாய்மெண்ட். அவங்க வந்து கெரியர் பில்ட் பண்ணுறாங்க இல்லை அந்த லெஃப்ட் சைடில் இல்லை சார். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடை பார்க்க போகிறோம். அதாவது எப்படி பிஸ்னஸை ஓன் பண்ணி ஓ பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து பிஸ்னஸ் பில்டிங், என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், என்டர்பிரினர்ஷிப். ஸோ வி ஆர் கோயிங் இன் டு தட் என்டர்பிரினர்ஷிப் ஸ்பேஸ். அது வந்து வி ஆர் கோயிங் டு பில்ட் பிஸ்னஸ், ரைட்? ஸோ இது வந்து இன்னைக்கு உள்ள தலைப்பு வந்து நான் வந்து பொதுவாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் பிஸ்னஸ்க்கு போகலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது என்ன, நம்ம மஸ்ட் பி காஷன்ட் ஆஃப், எது நமக்கு தெரியணும், அந்த மாதிரி டு கிவ் த ப்ரிகாஷன் அண்ட் ஆல்சோ டு ப்ரிப்பேர் தெம் ஃபார் அ பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஷிப் லைஃப், யூனோ. ஓ மேபி பீப்புள் ஆர் ஆல்ரெடி இன் பிஸ்னஸ் ரைட் நவ். ஓகே, நியூ பேர் பிஸ்னஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அவங்கள இன்னும் டெவலப் பண்ணலாம் அவங்களும் இருப்பாங்க. அது வந்து த சோல் ப்ரொப்ரைட்டர். சில பிஸ்னஸ் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் செய்கிறாங்க, சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இன்னைக்கு உள்ள டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ உங்களோட பார்வை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது என்னுடைய புஜாம்ஷன் தான். அது மேபி ஒரு இந்தியன் கண்ணில் பார்க்காம ஒரு சைனீஸ் கண்ணில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நீங்கள் பார்ப்பீங்களோ? ஏன்னா நீங்கள் ரொம்ப அவங்க கூட தான் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் நான் வந்து காமர்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த ஜென்ரலி காமர்ஸ் எடுத்துக்கிட்டா, பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டா அது சைனீஸ் ஸ்பேஸ் தான். பட் இப்போ now இஸ் பிகம் an இன்டர்நேஷனல் ஸ்பேஸ். பட் அந்த டைம்லலாம் இப்போ நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டிங் காமர்ஸ் அப்படின்னா சொன்னாக்கா இஸ் நாட் வெரி மச் இந்தியன் ஓ மலே அதில் ரொம்ப இருக்க மாட்டாங்க, சைனீஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் பை நேச்சுரல் ஃபேக்டர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேம் பை மிக்சிங் வித் த சைனீஸ். ஓகே டத்தின், ஐ மீன் எல்லாருக்கும் பிஸ்னஸ் வரணுன்ட்டு ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுன்ட்டு எண்ணம் இருக்குதான். எல்லாருக்கும் ஒத்து வந்துருமா? எல்லாரும் இறங்கிட முடியுமா? எப்படி அது? அப்படி இல்லை கண்ணா. ஏன்னா பிஸ்னஸ்லேயே வந்து இந்த டூஸ் டோன்ஸ்லாம் இருக்குது இல்லை. ஸோ இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, வாட் இஸ் த குட் ரீசன்? என்ன காரணத்தால் ஒரு பிஸ்னஸ்க்கு வர்றது வந்து நல்ல காரணம். அது சில காரணங்கள் வந்து அது இஸ் நாட் வெரி குட். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அதை, ரைட்? The good reason வந்து I don't like boss la, I don't like to report to a boss, I want to be my own boss. ஓகே அப்படின்ட்டு வருவாங்க சில பேர். தட்ஸ் ஓகே. இப்போ அந்த பிஸ்னஸ் உங்களை மட்டும் நம்பி இருந்துச்சுன்னா ஓகே. பட் இப்போ இன்னும் அவங்க ரெடி ஆகணுன்னாக்கா டு பி அ லீடர். யூ டோன்ட் ரிப்போர்ட் டு பாஸ், யூ பிகம் அ லீடர். ஸோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் சோல் ப்ரொப்ரைட்டர் ஒரே ஆள் இருந்தால் கூட யூ பிகம் அ லீடர். சில பேர் பிஸ்னஸ் வந்து கிளாம்ட்டு இறங்குவாங்க. இட்ஸ் நாட் அ கிளாம் கண்ணா, இட்ஸ் மச் மோர் தென் தட். அஸ் அ பர்பஸ், யூனோ. பிஸ்னஸில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது, யூனோ. அண்ட் தென் சில பேர் சொல்லுவாங்க தூங்க விடாமல் அவங்க தொந்தரவு பண்ணுவோம் உங்களுக்கு, யூனோ. த ட்ரீம் தட் கீப்ஸ் யூ அவேக் அட் நைட். அப்துல் கலாம் சார் சொல்லுவார் அதை, யூனோ. நம்மளை அதை சொல்லுவோம், அது இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும், அதுதான் அந்த ட்ரீம் தட் கீப்ஸ் யூ அவேக் அட் நைட். அது பிஸ்னஸ்க்கு காரணம். நாட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹேட் அ ட்ரீம் டு பி அ பிஸ்னஸ் மேன். அது பிளெயின் ட்ரீம், யூனோ. அண்ட் தென் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஐ வாண்ட் மோர் டைம் ஃபார் மை செல்ஃப். ஸோ ஐ டோன்ட் ஒர்க் பண்ணால் டைம் எடுத்துருது, ஆனால் பிஸ்னஸ்க்கு போகிறேன். ஏன்னா பிஸ்னஸ் டைம் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் திங்ஸ். பிஸ்னஸ் எதுக்கு உருவாக்குறோம்? பிகாஸ் யூ கோயிங் டு கிரியேட் சம்திங் அண்ட் யூ கோயிங் டு ரன் அ பிஸ்னஸ். இஸ் கோயிங் டு டேக் அப் a lot of time. So it's not time for yourself, it's time for other things already now. So இது வந்து குட் இருக்கு, பேட் இருக்கு. அதாவது அவங்க காரணம் வந்து நல்ல காரணமாக இருக்கணும் ஒரு பிஸ்னஸில் இறங்குறது. தான் நான் சொல்ல வரேன். இன்னும் காரணம் வந்து இந்த மாதிரி ஷெலோவான ரீசனாக இருக்கக்கூடாது, சாலிடான ரீசன் இருக்கும். அதை சொன்ன கனவுன்னு சொன்னேன்ல, அதை தூங்க விடாமல் செய்கிறது கனவு. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிஸ்னஸ். இன்னும் சும்மா நான் கனவு கண்ட ஒரு பிஸ்னஸ்ல போகலாம், தட்ஸ் பிளெயின் ட்ரீம். இப்போ ஏகே சொல்ற மாதிரி குட் பேட் அக்லி முடியாது. அப்துல் கலாம் சார் சொன்னது. எம்ப்ளாயி இருந்தாக்க நம்ம சம்பளம் வாங்குறோம்
கையில். இட்ஸ் ரிசீவிங் ஹேண்ட். இன் பிஸ்னஸ் நம்ம வந்து கிவிங் ஹேண்டாக மாறிடுறோம். மற்றவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம். ஸோ பிஸ்னஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. மேலோட்டமாக சொல்கிறப்ப எனக்கே தெரியுது. சரி, ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிப்பது நம்ம? ஓகே, எது ஆரம்பித்தாலும் கண்ணா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், ரைட்? சும்மா போய் நான் சொன்ன மாதிரி பல எபிசோட்ஸ் எல்லாத்தையும் சும்மா போய் இறங்கிடக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸ்ட்ராட்டஜி தான் என்னது? இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம், ஃப்யூச்சரில் எங்கே இருக்க போகிறோம், இந்த நடுவில் இருக்குது தெரியுமா, ஹவு டு கெட் தேட், ரைட்? அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, யூ ஸ்ட்ராட்டஜைஸ் ஹவ் ஐ வாண்ட் டு கெட் தேட். அப்போ அதில் வந்து SEMR இந்த டயக்ராம்லேயே நான் காட்டுறேன் பாருங்கள். S வந்து ஸ்ட்ராட்டஜி, தட் மீன்ஸ் டெவலப். நம்ம ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது ஆக்ஷன் பண்ணணும். அதை ஆக்ஷன் ஆஃப் யோ. அப்புறம் monitor, okay, to see where we are going and all that. And finally you review again, maybe after 1 year or whatever. எதுக்குன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும். லைஃப்லேயும் சரி, பிஸ்னஸையும் the same thing, right? ரிவ்யூ பண்ணிவிட்டு then it goes back to the strategy again. ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போட்டிருக்கோமா, ஃபைன் டியூன் பண்ணணுமா, வேறு எதுவும் ஆட் பண்ணுமா, டைட்டன் பண்ணுறது. இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இன்னைக்கு பேச போகிற அந்த என்டையர் எபிசோட்லேயும் கண்ணா எல்லாத்துலேயும் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ அதனால இதை அப்புறம் அவங்க சொல்லிடுறேன் முதலே. ஸோ அதில் வந்து அந்த SEMR, அதுதான் அது முக்கியமான டூல். அது டூல் ஃபார் எனி திங் இன் லைஃப். பிஸ்னஸோ இல்லை எம்ப்ளாயியாக இருந்து அவங்க ப்ரொமோஷன் தேடி போகிறாங்களோ, எதாக இருந்தாலும் கெட்டிங் மேரிட் ஓ கெட்டிங் இன்டு அ பார்ட்னர்ஷிப், எதாக இருந்தாலுமே யூ நீட் SEMR. ஆக நேர்களே, இன்றைக்கி வந்து நம்ம திசை நிகழ்ச்சியில் ஒரு பிஸ்னஸ்ன்றது என்ன, பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், பிஸ்னஸ்ன்றது எவ்வளோ முக்கியம் நம்ம சமுதாயத்துக்கு அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து பேச தொடங்கியிருக்கோம். இன்னும் நிறைய பேச போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திசை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். என்ன செய்யணும்? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டெத்தின், இந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு பெரிய கடல்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடல் வந்து அது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா பிஸ்னஸில் இறங்குறது? ஆக்சுவலி அதில் ரிஸ்க் இருக்குது, பட் அதை நம்ம மேனேஜ் பண்ணோம்னாக்க நம்ம அதில் சக்சீட் பண்ணலாம். ஸோ அதை அது வந்து வார்ன்னு சொல்லலாம். இட்ஸ் அ கமர்ஷியல் பேட்டில் ஃபீல்ட் கண்ணா. ஒரு வார்க்கு போகிற மாதிரி தானே, உள்ளே போயிட்டு கான்கர் பண்ணி அந்த ஸ்பேஸை கிரவுண்டை கான்கர் பண்ணி வின் பண்ணுறது தானே. ஸோ அதனால் பாருங்கள், பிஸ்னஸ் மேனில் அந்த சைனீஸ் பிஸ்னஸ் மேனில் அந்த சன் ஜூ ஆர்ட் ஆஃப் வார் படிப்பாங்க. அதில் இருக்கும் யார் லீட் பண்ண போகிறா, யார் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவா, யார் ஹிட் பண்ணுவா, அது அந்த வாரில் அது இருக்கும் அந்த ரோல்லாம். ஸோ இன் பிஸ்னஸ் சேம் திங். இட்ஸ் வார், போருக்கு போகிற மாதிரி தான் கண்ணா. அதை வந்து ஓஷனை பார்த்தா அது 2 டைப் ஆஃப் ஓஷன் இருக்குது பிஸ்னஸில், ரெட் ஓஷன் அண்ட் ப்ளூ ஓஷன். ப்ளூ ஓஷன்னாக்கா நிச்சான மார்க்கெட். ஓகே, ரெட் ஓஷன்னா பிளட் பாத்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் மெனி பிளேயர்ஸ் இருப்பாங்க அதில். நம்மளும் இறங்குறோம் அந்த பிஸ்னஸில். அப்போ எவ்வளோ ஒரு ஒரு டஃப்பான ஸ்டிஃபான காம்படிஷனில் நம்ம இறங்குறோம். அதான் ரெட் ஓஷன். பிளட் பாத்னுவாங்க. ப்ளூ ஓஷன் இஸ் அ நிச், ரைட்? பிளட் பாத் மாதிரி, ரத்த குளியல் மாதிரி. அது இஸ் அ வார் ஆக்சுவலி. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகணும். பட் இறங்கிட்டோம் அந்த வார், ரெடி ஃபார் த வார் இறங்கணும் பாருங்க, சாதிச்சு தான் நிற்பாங்க அவங்க வந்து. பட் அந்த மைண்ட் செட் இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம போய் ஆட்டி சண்டை போடல, பட் அந்த மைண்ட் செட் அப்படி இருக்கணும். ஓகே, அண்ட் வை இஸ் ஆல்சோ ரிஸ்கி கண்ணா. ஃப்ரம் ரிசர்ச் எங்களுக்கு முன்னிலேருந்தே அது தெரியும். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் கண்ணா வித்தின் 2 years ஃபெயில் ஆயிரும். 1 year 2 years. Okay, that is because skill set இருக்கலாம், environment இருக்கலாம், திங்ஸ் அவங்க எதிர்பார்க்காத திங்ஸ் நடக்கலாம். And then those days பிராண்ட்ஸ்லாம் பாருங்க, நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், those days Procter and Gamble, Lever Brothers, இவங்களோட பிராண்ட்ஸ்லாம் has been around for long time. ஸோ இப்போ அந்த மாதிரி பிராண்ட்ஸை வந்து ஒரு 200-300 years old பிராண்ட்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப அரிதாயிருச்சு. அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க டு கீப் அப் வித் நியூ திங்ஸ். ஸோ லைஃப் ஸ்பேன் இஸ் ரிடியூசிங் ஃபார் எல்லா பிராண்டுக்கும். லைஃப் ஸ்டேஜ் குறைஞ்சி, ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு லைஃப் ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க. பிஸ்னஸும் அதே மாதிரி தான். இப்படி போயிட்டு அப்படி கீழே வந்து அது அப்படி மெச்சூர் ஆஃப், ரைட்? ஸோ அந்த ஸ்ட்ரெச் பண்ணி லாங் டைம் அந்த பிஸ்னஸில் இருக்கிறது வெரி டஃப். Okay, so we must have the right skill set, right mindset. We need to keep ourselves updated. In business soltaka there are many players, right kana? Okay, ipo pathina machine world already started already, AI, right? AI. So it makes it very competitive. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்கணுனாக்க மற்றவங்களோட நம்ம வந்து அதை ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக மாறிடுச்சு, ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரிஸ்க், பட் இது தெரிஞ்சவங்க, அதை கரெக்டாக செய்கிறவங்க, தே கேன் வின். ஸோ பட் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து மஸ்ட் பி அவேர் ஆஃப்ல. எனக்குலாம் ரிஸ்க்ன்றது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அப்படியா? அப்போ பிஸ்னஸில் இறங்கிருங்க கண்ணா. இறங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். எனக்கே ஒரு நாலேஜ் தான். நீங்கள் இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏன்னா எனக்கு சந்தோஷம் கண்ணா. கண்டிப்பாக டத்தின், கண்டிப்பாக. உண்மையிலே பிஸ்னஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது பெரிய, நம்ம என்ன சொல்லுவாங்க, அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஓஷன் தான் அது. அதில் வந்து நிறைய டெக்னிக் வேணும், நிறைய சாமர்த்தியம் வேணும். எப்படி வந்து ஒரு அந்த விஷயத்தை, அந்த பிஸ்னஸை வந்து
வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக கொண்டு போகிறது, எப்படி வின் பண்ணுறது யா ஆக்சுவலி பிஃபோர் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் இப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு. ஃபியூச்சர் வந்து இப்போ எதை எடுத்துக்கிட்டாலும் சஸ்டைனபிலிட்டி, ரைட்? நான் வந்து சொன்னேன்ல, நம்மளாம் ரெசிலியனாக இருக்கணும், அதாவது மீள்தன்மை இருக்கணும்ன்ட்டு. ஏன்னா ஃபியூச்சர் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், பிராண்ட்ஸாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எல்லாமே சஸ்டெயின் பண்ணணும் பாருங்கள். ஸோ அதை நோக்கி தான் நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கு தேவைப்படுறது என்னது இருக்குது? இந்த பாஸ்கன்னா அது அவ்வளோ சேலஞ்சிங் இல்லை. ஏன்னா அவ்வளோ பேருக்கு தான் அந்த பிஸ்னஸை பற்றி தெரியும், அவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ ஃபியூச்சர் அப்படி இல்லை. ஃபியூச்சர் வந்து ஆப்ஷன்ஸ் கூட வரப்போகுது. வித் த ஏஐ வேர்ல்ட், ரைட்? ஆப்ஷன்ஸ் கூட போயிடும். தெரியாதவெல்லாம் ஒரு கிளிக் பட்டன் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வி ஹேவ் டு வின் இன் தட் ஸ்பேஸ், ரைட்? ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு மாடல் இருக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 10P, ஓகே? அந்த ஃபர்ஸ்ட் 5P கண்ணா இஸ் ஃபார் பிஸ்னஸஸ், ஓகே? அதாவது ஒரு பிஸ்னஸை பில்ட் பண்ணி அதை பிராண்ட்ஸை பில்ட் பண்ணுறது வந்து 10P ஒரு தேவைப்படுது. அதுக்கு 5P வந்து அந்த பிஸ்னஸுக்கு, அதாவது அந்த என்டிட்டி, அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து 5P. அது ஸோ ஐம் கோயிங் டு கோ த்ரூ ஒன் பை ஒன், ஓகே? அந்த ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ண போகிற பிராண்ட்ஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிராண்டட் வந்து another 5P. ஓகே. ஸோ மேபி அந்த பிராண்ட் பில்டிங்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம், ஓகே? இன்னைக்கு வந்து அந்த பிஸ்னஸ் என்டிட்டியை பார்ப்போம். ஏன்னா அந்த என்டிட்டி கரெக்டாக இருந்தால் தானே, அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கரெக்டாக இருந்தால் தானே அவங்க கரெக்டான பிராண்ட்ஸை கொண்டு வர முடியும், ரைட்? இட்ஸ் லைக் போன எபிசோடில் நம்ம பேசியிருந்த மாதிரி நல்ல அப்பா அம்மாவாக இருந்தால் தானே நல்ல பிள்ளைங்களை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல ஆர்கனைசேஷனாக இருந்தால் தானே நல்ல பிராண்ட்ஸ், நல்ல பொருள், தரமான பொருளோ சர்வீசஸ் அவங்க கொண்டு வர முடியும், ரைட்? ஸோ இன்னைக்கு எபிசோட்ல வந்து அந்த பிஸ்னஸ் என்டிட்டியை பற்றி பார்ப்போம். அது ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு அப்புறம் அந்த பிராண்ட்ஸ் விஷயத்தை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம், ஓகே? அதுக்கு வந்து 5 பீஸ் இருக்கு, ஓகே? ஸோ வி ஹேவ் பர்பஸ், வி ஹேவ் பீப்புள், வி ஹேவ் ப்ராசஸ், ப்ராஃபிட் அண்ட் பிளானட். அதுதான் 5P ஃபார் தி என்டிட்டி, ஓகே? அது ஏன் முக்கியம், அதில் என்னென்ன இருக்குது விஷயங்கிறத நான் ஓவரால் சொல்கிறேன், ஓகே? நான் இந்த எபிசோடில் வந்து ரொம்ப பிராண்ட்ஸ் பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அசோசியேட்டட் வித் பிராண்ட்ஸ், ரைட்? ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு திங்க் தட் அந்த பிராண்ட்ஸ்க்காக தான் நான் பேசுகிறேன், ஐ டூ வாண்ட். இது வந்து மோர் நாலேஜ் ஷேரிங் தான், ஓகே? இதெல்லாம் டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம ட்ரைனிங்க்கு தான் போகணும், ரைட்? ஸோ இது வந்து பாட்காஸ்ட் இருக்கனால ஷேரிங்காகவே போகிறேன் நான், ஓகே? எங்கெங்கே ரெலவனாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுப்பேன். பட் ஐம் நாட் சேயிங் தட் இஸ் தி பெஸ்ட். அது வந்து ட்ரைனிங்கில் கவர் பண்ணலாம். பாட்காஸ்ட்டில் வந்து பொதுவாக தான் போகும், மேலோட்டமாக தான் சொல்ல முடியும், ஓகே? ஸோ யா அந்த பிராண்ட்ஸ் கூட நான் ஏன் கோட் பண்ணுறேன்னா இங்கே அங்கேன்ட்டு, பிகாஸ் ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க எல்லாருக்கும், அதனால தான். ஏன்னா ஸோ பீப்புள் ஹேவ் டு கோ அண்ட் சர்ச். பிஸ்னஸ் இறங்க போகிறவங்க இப்போ நான் கொடுக்குற பாயிண்டர்ஸ் வச்சு அதுக்கு மேலே அவங்க வந்து go and increase their knowledge or attend training. But the podcast is just overall everything. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஆக இந்த 5Pல இன்னைக்கு முதல் P வந்து பர்பஸா? 5Pல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்பஸ். யா. ஸோ இப்போ நம்ம பர்பஸை பற்றி பேச போகிறோம். மக்களே யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன கண்ணா பறிச்சுக்க போகிறவர் படிச்சுக்கிட்டே இருக்காருன்ட்டு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு வந்து அது ஒன்று கூட விட்டுப்படக்கூடாது, அப்படி தான் நம்ம வந்து ஒன்றா போயிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த 5Pல வந்து பர்பஸ் இருக்கு. பர்பஸ், யா. பர்பஸ் எப்படி நான் சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி இப்போ நம்ம பேச போகிற ஒவ்வொரு பியும் ஒரு தனி ட்ரைனிங் அது. பட் நம்ம சம்மரைஸாக சொல்கிறோம், ஓகே? பர்பஸ் இஸ் த ரீசன் why the company is in existence. ஓகே, இப்போ நம்ம இப்போ சொல்கிறாங்களே உன்னோட வாழ்க்கையோட என்ன குறிக்கோள்னு கேட்குறோம், அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் சேம் திங், ரைட்? அதுக்கு அந்த குறிக்கோள் இருந்தால் தான், அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் அது வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் வில் ட்ரான்ஸ்லேட் டு த விஷன், த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த கோர் வேல்யூஸ், ஓகே? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இருக்கணும். அது ஒன் மேன் ஷோவாக இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய டீமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், they will need this. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் அப்போ இந்த பர்பஸ் இருந்தால் தான் அவங்க விஷன் அவங்க கிரியேட் பண்ண முடியும். அதாவது தூர நோக்கம், அந்த கம்பெனியோட தூர நோக்கம், மிஷன் வந்து be like their goals, right? And then the values is how they are going to execute it, right? சில கம்பெனி சொல்லுவாங்க honesty, people, teamwork சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து the value system, right? ஸோ இதெல்லாம் பர்பஸ் இருந்தால் தான் அதெல்லாம் அவங்க கொண்டு வர முடியும். And purpose தான் will translate into their corporate reputation as well. Why is important கண்ணா? Because ஒரு purpose இருந்தால் தான், இந்த மாதிரி விஷன் இருந்தால் தான் they can then translate to a corporate identity. இப்போ பிராண்ட்ஸுக்கு ஐடென்டிட்டிக்கும் போது கார்பரேஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ நான் உங்களை சொல்கிறேன் பாருங்க, நெஸ்லேனா உங்களுக்கு மனசில் என்ன தோணுது? பால் மாவு. அவங்க ப்ராடக்ட் நினைக்கும் போது நெஸ்லே இஸ் அ கம்பெனி யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க டேக்லைன் பாருங்க, குட் லைஃப் குட் ஃபுட், ஓகே? அந்த மாதிரி தான் வரும் அவங்களோட. இட்ஸ் ஆல் அபவுட் நியூட்ரிஷியஸ் ஃபுட், குட் லைஃப், ஸோ அதே மாதிரி இப்போ பாடி ஷாப், வெரி ஃபேமஸ் பிராண்ட் தோஸ் டேஸ், இட் ஸ்டுட் ஃபார் சம்திங், கேரிங் ஃபார்
the environment, caring for the nature, அது மாதிரி they always been in recyclable, so அது மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் இல்லை, எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு. அதை வச்சு தான் அவங்க வந்து பொருள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த பொருள் will translate into the same value system. அது என்ன அவங்க and they manage the corporate through these identity only. ஸோ அவங்க பிராண்டாக கொண்டு வந்தாலும் சரி, அந்த கார்ப்பரேட் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் இருந்தாலோ, இல்லை அவங்க கம்பெனி இன்னும் பெருக்கி கொண்டு வரணும், வேறு ப்ராடக்ட்லாம் அவங்க கொண்டு வரணும் அப்படிலாம் அவங்க நினச்சாங்கனாக்கா இந்த கார்ப்பரேட் ஐடென்டிட்டி தான் அவங்களுக்கு வந்து லெவரேஜ் பண்ண முடியும். இப்போ லெட்ஸ் சே நாளைக்கு சொல்கிறேன், இப்போ நெஸ்லேன்னு சொன்னேன். ஓகே, இப்போ நெஸ்லே வந்து புது பொருளை உருவாக்குச்சுன்னா பீப்புள் வில் பை, பிகாஸ் அந்த கார்ப்பரேட் ஐடென்டிட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ அதே தான் மற்ற கம்பெனியும் இப்போ அவங்க கம்பீட் பண்ணாங்கனாக்கா அந்த கார்ப்பரேட் பவர் அவங்களுக்கு இருக்காது, பிராண்ட் பவர் வச்சு தான் அவங்க ஃபைட் பண்ண முடியும், ரைட்? ஸோ கார்ப்பரேட் ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம வந்து எம்ப்ளாயீஸை கொண்டு வரலாம் கம்பெனிக்கு. இப்போ ஜாயினிங் அ கம்பெனி ஃபார் வாட் த கம்பெனி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ரைட்? ஸோ எம்ப்ளாயி கொண்டு வரலாம், பார்ட்னர்ஸ் ஹூ ஒர்க் வித் யூ, சப்ளையர்ஸ், வெண்டர்ஸ், கஸ்டமர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ். எஸ், தே கம் பிகாஸ் வாட் த கம்பெனி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஓகே, இது மொதல் பர்பஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இப்போ முக்கியமானது பீப்புள். ரெண்டாவது பி, அதை சொல்லுங்க. ஓகே, என்னதான் மெஷின் இருந்தாலும் மெஷினை ஹேண்டில் பண்ண போகிறது மனுஷனுங்க தான். ஓகே, ஸோ இன் எனி ஆர்கனைசேஷன் there will be a team. ஓகே, அது வந்து let's say there are even 2 person or even 100 people or 1000 ஆளாக இருந்தாலும் there will be one leader, right? And then there will be a group of people. So let's talk about அந்த environment kana there's a group of people, right? So அந்த organization made up of people. So the leadership is very important, and the leadership must be a visionary leadership. That means தூர நோக்கம் இருக்கணும் அந்த லீடருக்கு. இப்போ எங்கே இருக்கிறோம், இப்போ எங்கே போகணும், அந்த லீடருக்கு அந்த இது இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து அவங்க கூட இருக்கிற அந்த சப்போர்ட் டீம் வந்து தே ஆல்சோ மஸ்ட் பி வெரி வேரிட். ஓகே, ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க எடுக்கும் போது இந்த அக்கார்டிங் டு த அஜெண்டா ஆஃப் த கம்பெனி, அவங்க ஏன் அந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறாங்கன்னா வி பிலீவ் இன் தட் பர்பஸ் ஆஃப் த கம்பெனி, ரைட்? ஸோ த ரைட் ஸ்கில் செட் நம்ம உள்ள கொண்டு வருவோம். அவங்க உள்ள வந்தோடனே தே வில் ஹேவ் த டைவர்ஸ் ஸ்கில் செட். எவ்வளோ டைவர்ஸாக ஒரு கம்பெனி ஆளுங்களை எடுக்கிறாங்களோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும். சம்டைம் பாருங்களேன், லைக் சம் ஆர்கனைசேஷன் அந்த பாசஸ் வந்து அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் த பெஸ்ட் ஆஃப் த பீப்புள் தான் அவங்க எடுப்பாங்க. அது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் கோட் கம்பெனிஸ். நம்மளை சுற்றியே நிறைய கம்பெனிஸ் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ படிப்பு வருவார், ஆனால் அவங்க கொண்டு வர ஆளுங்க வந்து அவ்வளோ ஸ்கில் செட்டாக இருப்பாங்க, பிரெயின்ஸாக இருப்பாங்க. ஏன்னா த கம்பெனிஸ் as good as the people in the company. ஓகே, த லீடருக்கு வந்து விஷன் இருக்கும், ஆனால் ஸ்டாஃப் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைவர்ஸாக இருக்கும்போது டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வரும். இப்போ ஒரு வாரில் இறங்கினா கூட கண்ணா, அப்புறம் முதல்ல வார்னு சொன்னோம்ல, வாரில் இறங்கினா கூட அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ஜென்ரல் ஒரு ஆள், ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு ஒரு ஆள் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் சேம் திங், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போதைக்கு இப்போ if you ask me, என்னோட பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணும்போது one of the toughest challenges I had is managing people, because to find the right people with the right attitude and the right skill set is a very challenging thing. So இப்போ நீங்கள் பிஸ்னஸில் யாரும் போகிறதா இருந்தாக்கா it's something they have to consider. People is the number one challenge. I still remember என்னோட பழைய பாஸ் ஒருத்தவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி in one of the organization, அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும் சம்டைம் இந்த பீப்புள் ப்ராப்ளம் வரும்போது. அவங்க சொல்லுவாங்க, oh my god, I'm just waiting, if it's a system problem I can just change everything Kala, it is the people problem, oh my god, I can't change attitude னு சொல்லுவாங்க. So அது மாதிரி really அந்த attitude, அந்த people make a lot of difference, so positive people, positive spirit, Alright. So it's very important. Okay, இப்போ பீப்புள்னாலே கண்டிப்பாக வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸ் அங்கே ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்துடும் இல்லையா? குறிப்பாக இந்தியன் கிட்ட அந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? Okay, very poor Kana. Very poor. I'm going to be very brutal here. It's very poor, right? இல்லை, நானே நிறைய பார்த்தேன். Yeah. Okay, so like when the podcast here kumadi, when I was doing some research, so I asked people, Indian business na eppadi enkum Allah, some feedback I got, oh my god, inga pona and the problem anga pona inda kana you just see ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம போகிறோம் வச்சுக்கிறோங்க. லுக் அட் த வெஸ்டர்னைஸ் கான்செப்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட். ஆஃப்கோர்ஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ் கண்ணா, பட் லுக் அட் அவங்களுக்கு தெரியுது அதில் என்ன தேவைப்படுது, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த பீப்புள் இன் த ஆர்கனைசேஷன், ரைட்? பட் ஒரு சைனீஸ் கம்பெனிக்கு போனாலும் அவங்க ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களோ சர்வீஸ்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், இந்த பீப்புள் என்ன கொடுக்கணும் கொடுத்துருவாங்க. பட் யூ கோ டு இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸாக, இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும், ஸ்பாவாக இருக்கட்டும், எனி சர்வீசஸ்லாம் அது பாருங்கள் அவங்களோட லைக் தஸ். ஐ ஆல்சோ ஹேட் சம் ப்ராப்ளம் வித் சம் ப்ராடக்ட்ஸ், ஸோ ஐ கால் த கஸ்டமர் சர்வீஸ், ஒன் இந்தியன் ஆர்கனைசேஷன் தான். ஸோ கூப்பிட்டா அது டு ரீச் அ பர்சன் அவங்க கரெக்டாக அவங்க பதில் கொடுக்குறதே அவ்வளோ டிஃபிகல்ட். ஸோ இட்ஸ் வெதர் இன் பர்சன் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஆன் த ஃபோனாக இருக்கட்டும் சரி, இட்ஸ் வெரி புவர். பீப்புள் ஓரியன்ட் பிஸ்னஸஸில் பீப்புள் தானே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது கஸ்டமர் சர்வீஸ் தானே. அண்ட் நான் போன எபிசோட் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன்ஸ் ஹேவ் காட் ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ். ஸோ அதை பவுச்சு அவங்க மேலே வரலாமே. சில பேர் பாருங்க, மற்ற ரேசஸ் அவங்களுக்கு வந்து சரியாக கூட ஆர்டிகுலேட் பண்ண தெரியாது.
ப்ராப்பர் இங்கிலீஷில் பேச கூட சரியா தெரியாது, ஆனால் கரெக்டாக நமக்கு வேண்டியதை கொடுத்துருவாங்க. பிகாஸ் அந்த attitude தான் நம்ம பார்க்குறாங்க. அதான் சர்வீஸ் ஆல்சோ. யூ நீட் நாட் ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ் பட் பேட் attitude, right? So this is something நம்ம இந்தியன் பிஸ்னஸில் நம்ம கண்டிப்பாக அதை நம்ம திருத்திக்கணும் கண்ணா. பாருங்க, அது வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு மினி ரோபோட் இருக்கு, அதே கொண்டு சேவ் பண்ணுது, அதே எடுத்துட்டு போயிருதியா, ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் பாருங்க, முன்னுக்கு இருந்து பின்னுக்கு வரைக்கும் கூப்பிடுவாங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணும்போது. சர்வர் அங்க சொல்லி வர தேத்தாரை சத்து அப்படின்ட்டு, ஓகே அது ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். பட் ஈவன் அதர் ஆர்கனைசேஷன் கண்ணா, ஈவன் ப்ராப்பர் கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் ஆல் தட், the service is still missing. இது வந்து நம்ம குறையா சொல்லல தத்தினி, இது பாக்குற விஷயங்கள் நீங்க வந்து சரிப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். இப்ப பாருங்க கண்ணா, இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்ம இந்தியன்ஸ் வந்து சமயத்துல we'll go to a Chinese haircut salon spa எல்லாம் போறோம், right? Malays also going to the Chinese. Why no other races coming to the Indian spa or this? ஏன்னா அவங்க எதுவும் எதிர்பார்க்குறாங்க. அது என்ன கண்ணா, ஒன் ஆஃப் த திங்ஸ், ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸில் அவங்க எதிர்பார்க்குறது வந்து சர்வீஸ் ஆஃப் த பீப்புள், ரைட்? ஸோ அதனால் நம்ம இல்லாதனால மேபி திஸ் வாட் ஐ ஹர்ட்ல அவங்க நம்ம பிஸ்னஸ்க்கு வராதுக்கு காரணம் இந்த சர்வீஸ் குறைவாக இருக்கிறனால. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் மைண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது 3வது P, ப்ராசஸ். என்ஜின் ப்ராசஸ் ஆகுதுல்ல, அதுதான் சூடு ஏறுது ஆர்கனைசேஷன்லேயும். அதுதான் கண்ணா ப்ராசஸ். ஓகே, த சிஸ்டம், அந்த டூல்ஸ், அந்த ப்ராசஸஸ் தட்ஸ் புட் இன் பிளேஸ். அது என்ன பிஸ்னஸ் ஆகினாலும் இருக்கலாம். ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் வேறு சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ரீட்டைல் சர்வீசஸில் இருந்து பொருள் விற்கிற ஒரு ரீட்டைலர் இருந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ரெஸ்டாரண்ட் வேறு மாதிரி இருக்கும், ஹோட்டலில் வேறு மாதிரி இருக்கும், ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு வேறு மாதிரி, direct selling company. So, but whatever it is, in the 3 things they need: system, tools, and processes. They definitely need. Okay, and the processes must be steady enough. சமயத்தில் பிஸ்னஸ் இறங்கிடுவோம், பட் நம்ம சிஸ்டம்ஸ்லாம் டைட்டாக இருக்காது, ப்ராசஸ் சரியாக இருக்காது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். அது பிஸ்னஸ் விட்டு வெளியாகிறது கூட காரணமாக இருக்கலாம். ஓகே, why it's important? Because whether it's a daily operation, நான் சொன்னேன்ல BAU, business as usual, right? டெய்லி ஆப்ரேஷனாக இருக்கட்டுமே, இல்லை ஒரு கிரைசிஸே வருதுன்னு வச்சுக்கோமே. ஓகே, இப்போ கோவிட்லாம் வரும்போது சடன்லி ஆல் த பிஸ்னஸ் அஃபெக்டட். ஓகே, ஸோ அவங்க கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் வச்சிருந்தாங்கனாக்கா இப்போ இந்த மாதிரி சடன்லி ஒரு இது எஃபெக்ட் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் சே இன்டர்நெட் இஸ் டவுன், இல்லை பவர் இஸ் டவுன் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னு வருது வச்சுக்கோங்க. ஹவு டு யூ ரன் த கிரைசிஸ் சிச்சுவேஷன்? நோ, or sometimes the company வந்து ஒரு எக்ஸ்பேஷனுக்கு போகுது, they go to acquire another company or they go to expand the services, and the system, tools and processes must be ready for all that. Very very important. Yeah, so in the processes is the one that மனுஷங்களால கோப் பண்ண முடியல. இந்த கோவிட்னால ஒன் ஆஃப் த சேஞ்சஸ் தட் ஹேப்பன் இஸ் திஸ் இஸ் த ஏரியா. ஸோ என்ன ஏஐ பண்ணுதுனாக்கா, விச் எவர் தஸ் அ ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன், மேனுஃபேக்சரிங் பிளானாக இருக்கும், டெலிவரியாக இருக்கும், லாஜிஸ்டிக்ஸாக இருக்கும், எனிதிங் தஸ் ரிப்பீட்டட் கண்ணா இஸ் கோயிங் டு பி ஆட்டோமேட்டட். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு, அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, அந்த சிஸ்டம்க்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க கம்பெனிஸ் ஆல். ஸோ தே ஆர் ரிசர்விங் த பீப்புள் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க், கிரியேட்டிவ் ஒர்க், with a human work வரதுக்கு இதெல்லாம் அவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க. சி சம்திங் தட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி நீட் டு கன்சிடர் கண்ணா. பிகாஸ் அவங்க இந்த ஆட்டோமேஷன்லாம் அவங்க யோசிக்கலைன்னா இந்த கம்பெனியோட காஸ்ட் வந்து ஹை ஆயிரும். அவங்க காம்படிட்டிவ் இல்லாமல் அது காரணம் அதுவே கூட ஆயிடலாம். பெரும்பாலும் ஓகே, ஒரு பிஸ்னஸோ எதுவாக இருந்தாலும் நமக்கு எதுக்கு எதிர்பார்க்குறோம்? ப்ராஃபிட் தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இது 4வது P வந்து ப்ராஃபிட். அதை பற்றி சொல்லுங்க. Profit is very important, Kanna. Why run a business when you don't make profit, right? Okay, so community service இல்லையா? Yeah, community service இல்ல, அதுனாக்க வேற எடுத்து செய்ய வேண்டியதான். In any organization profit is very important, right? So அதுல 2 விஷயம் நான் ஹைலைட் பண்ண போறேன். One is the health. You need to monitor the health. It just நம்ம பாடி நம்ம மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஹெல்த்தியா இருக்கான்னு கூட நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒரு பட்ஜெட்டிங் ப்ரொசஸ் போட்டுட்டு அதை ரிவ்யூ பண்ணணும். Okay, நான் சொல்லலையா போன எபிசோட்ல நான் கோல்கேட்ல I was a budget coordinator, so I learned a lot how the company budgets for the next 1 year, 5 years, 10 years. அவங்க எப்படி பட்ஜெட் பண்றாங்க, எப்படி அதை ரிவ்யூ பண்றாங்க, middle of the year quarterly review பண்ணுவாங்க, whether we are reaching the target or not. So it's very important. That's how you know whether the company is healthy or not. Okay, and then if they are not reaching the target, remedy effortலாம் அவங்க போடலாம். அது திருப்பி அந்த அளவு கொண்டு போகிறது. வெதர் த இஷ்யூ குட் பி டாப் லைன், அதாவது ரெவென்யூவாக இருக்கலாம், குட் பி த பாட்டம் லைனாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது செஞ்சால் தான் அவங்களுக்கு முடியும். ஓகே, அந்த மாதிரி ஹெல்த் ஆஃப் த கம்பெனி அவங்க செக் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் அதர் திங் இஸ் அ லிட்ரஸி. இப்போ some of the organizations they are running training. So I think for Indian companies all, I think அவங்க இதெல்லாம் போய் அந்த லிட்ரஸியை பிக்கப் பண்ணணும். How to use the right language to understand the financial terms. இது important because அவங்க புக்ஸ் சப்மிட் பண்ணுறாங்க, for income tax, ROC-க்குலாம் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. So they have to know the terms. பேலன்ஸ் ஷீட் என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது, what is all that. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ அது கூட இந்த லிட்ரஸி இருக்கும்போது கூட some of the people invest into the software systems.
அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டமே யூ கீன் ஆல் த டிரான்சாக்ஷன் அதுவே ஜென்ரேட் பண்ணும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் டு யூ வாட் தட் ஆல் தட் மீன். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் கம்பெனி இல்லைனா கூட சரியான எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆள் கூட இந்த சாஃப்ட்வேர்ஸ்லேயே அவங்க கற்றுக்கலாம் ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்லாம் பண்ணணும். பிகாஸ் இப்போ ட்ரெடிஷ்னல் வே இருக்க முடியாது. பிகாஸ் வி நீட் டு கெட் அட்வான்ஸ். இப்போ நான்லாம் வந்து என் கம்பெனியை ரன் பண்ணும்போது எப்போவுமே ஐ வில் லுக் அட் மை நம்பர்ஸ். டாப் எப்படி இருக்குது, பாட்டம் எப்படி இருக்குது, ஆப்ரேஷன் காஸ்ட் எப்படி இருக்குது, பீப்பிள் காஸ்ட் எப்படி இருக்குது, ஆல் தட் திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஸோ இதெல்லாம் பார்த்தா கூட ஆல்வேஸ் அல்டிமேட்லி வந்து துட்டு, மணி, கேஷ். யா, டாக் அபவுட் கேஷ். கேஷ் இஸ் கிங். கிங். ஓகே. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ரொம்ப அவங்க பிஸ்னஸஸ் ஆர் பிஸ்னஸ் மேன் அவங்க ரொம்ப கான்சிடர் பண்ண வேண்டியது இஸ் அ பேலன்சிங் ஆக்ட். எவ்வளோ ரெவன்யூ வருது, பீப்பிள் சப்போர்ட் போதுமா, ஆப்ரேஷன் சப்போர்ட் போதுமா, அந்த பேக்கப் சப்போர்ட் போதுமா, இது எப்பவும் சமயத்தில் நமக்கு ரெவன்யூ நிறைய வரும். வி கேனாட் கோப் இன்டர்னலி, வி கேனாட் கோப். அதாவது கோப்பிங் வந்து பீப்பிள் கேனாட் கோப் or business not coming in. ஏதோ ஒன்று நம்மளை இடிக்கும், ரைட்? ஸோ அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி மஸ்ட் மேக் ஷூர் தட் பிஸ்னஸும் வரணும், ஆளுங்க அந்த சிஸ்டமும் ஆக்கியூபைட், தென் ஒன்லி ப்ராஃபிட் அது மாறும். ஓகே, எது ஒரு ஒன் ஆஃப் திஸ் எக்வேஷன் ராங்காக பண்ணாலும் சரியாக வராது. இந்த ஒன் திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் இஸ் கேஷ் கண்ணா. அது மீன்ஸ் ஆஃப்டர் பேயிங் ஆல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ காசு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ், த கேஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப பிஸ்னஸஸ் ரொம்ப அவங்க சஃபர் பண்ணுறது என்னென்னா நான் பார்த்ததில்ல. ஓகே, இந்த க்ளோசிங் டவுன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொன்னேன்ல, ஒன் ஆஃப் த திங் இஸ் டெட் மேனேஜ்மெண்ட். யா, தட் மீன்ஸ் கிளைண்ட் கொடுக்க வேண்டிய காசு அவங்க கரெக்டாக கொடுக்கலைனாக்க அவங்க ரோல் பண்ணுற காசு இருக்காது. ஸோ அவங்க வந்து மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட்க்கு போயிடுவாங்க. அப்போ அதுவே அவங்களுக்கு வேற ப்ராப்ளம் கொண்டு வரலாம். ஸோ அந்த டெட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த கடனை வந்து எப்படி குறைச்சி கொண்டு வந்து ட்ரை டு பிரிங் இட் டு மினிமம். There are companies that's wind up, because they don't have money, because the client didn't pay. ஸோ கேன் யூ இமேஜின், நம்ம ஒரு 10 ப்ராஜெக்ட் சேர்ந்து வச்சுக்கிறோங்க, அதில் சமயத்தில் ஒரு 2 கிளைண்ட் நமக்கு பே பண்ணலன்னு வச்சுக்கிறோங்க, அந்த 8 கிளைண்ட் கொடுத்த பிஸ்னஸை இந்த ப்ராஃபிட்டை இந்த 2 பிஸ்னஸ் வைப் பண்ணிடும். அப்போ எப்படி கோப் பண்ண முடியும் அவங்களுக்கு ஓவர் டைம்? ஸோ அந்த டேட்ஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி டு கீப் இட் வெரி லோ. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிஸ்னஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அதி முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு கொண்டு, அதாவது ஒரு பிஸ்னஸில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி 10 P இருக்குது, 10 ப்ராசஸ் இருக்குது, நமக்கு வந்து 10 விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 பார்த்தாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, இது அப்படி இப்படின்னு நம்ம வந்து 5வது Pல இருக்கோம், பிளானட். ஓகே, இது பார்க்க டஸ்டாட்டாக இருக்குது. டஸ்டாட்டாக இருக்குது. அது எவ்வளோ டஸ்டாட்டாக இருக்குது, பேர் தான் டஸ்டாட். ஆக்சுவலி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, பிளானட். ஸோ எப்படி நம்ம இந்த பிளானட்டை, இந்த எர்த்தை, இந்த யூனிவர்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரொம்ப பேர் அதை நினைக்கிறது இல்லை, நம்ம பிஸ்னஸ் மூலமாக விட்டு போதும்ன்ட்டு. ஆனால் இப்போ இந்த சஸ்டைனபிலிட்டி, ESGலாம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு கோலாகவே ஆக்கிட்டாங்க ரொம்ப கம்பெனிக்கு அது. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், சம் கம்பெனிஸ் அந்த விஷன் அவங்களுக்கு இருந்துச்சு முன்னே. இப்போ பாடி ஷாப் சொன்னல, அந்த காலத்தில் இதை டாக் அபவுட் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ், சேஃப் ஆன் நோ அனிமல் கில்லிங், மோர் டு கிரீன், நோ அனிமல் கில்லிங். அவங்களாம் வந்து அந்த கான்ஷியஸாக இருக்காங்க பாருங்க இந்த பிளானட் பற்றி, ரைட்? ஸோ அந்த என்வாயர்மெண்ட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக், இட்ஸ் ஆல்ரெடி அ பிக் திங், ரைட்? அண்ட் வாட்ஸ் கோயிங் ஹேப்பன் இஸ் பிகாஸ் கம்பெனிலாம் சஸ்டெயின் பண்ணுனாக்க இந்த சஸ்டைனபிலிட்டி மேட்டர்ஸ் லைக் பிளானட், your focus on society and the people is going to be very very important. ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட பிராண்ட்ஸும் அதை பிக்கப், அந்த அவங்களோட பெனிஃபிட் பண்ணுவாங்க அந்த இதில் இருந்து. அண்ட் இன் ஃபியூச்சர் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஆல் த அத்தாரிட்டிஸ் அந்த எல்லா whatever processes they will be verified. கண்ணா, அவங்க வெரிஃபை பண்ணி இட் இஸ் அ பிளானட் கான்ஷியஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மேபி அவங்களோட லைசன்ஸ் கூட கேன் பி ரினியூனும். அந்த மாதிரி இதெல்லாம் வரப்போகுது இன் டைம் டு கம், பிகாஸ் அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஆன் த என்வாயர்மெண்ட். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம். கரெக்ட். ஸோ அந்த அவேர்னஸ் இப்போவே வந்துருச்சு. இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆரம்பிச்ச கம்பெனிஸ்லாம் ஆரம்பிச்சா தான் அவங்க வந்து கரெக்டான இதில் நிற்க முடியும். இல்லாட்டி ஓவர் நைட்டாக கேன் யூ இமேஜின், இப்போ கம்பெனி அவங்க பிளாஸ்டிக்கில் தான் பேக்கேஜ் பண்ணுறாங்க வச்சுக்கிறோங்க, ரைட்? அந்த பிளாஸ்டிக் மஸ்ட் பி பயோடிகிரேடபிள். ஸோ அவங்க சிஸ்டம் வந்து மஸ்ட் கேட்டர் ஃபார் தட். ஏன்னா இந்த கம்பெனியை வந்து நிறைய திங்ஸை த்ரோ பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, வேஸ்டேஜ் அண்ட் ஆல் தட், அண்ட் தட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்வாயர்மெண்ட், ரைட்? ஸோ இப்போ அதுக்கெல்லாம் வந்துருச்சு கேபிஎஸ், எல்லா பெரிய கம்பெனிலாம் கேபிஎஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவங்க லைசன்ஸ் கூட கேன் பி ரிவோக்ட், ரைட்? ஸோ இன் டைம் டு கம் திஸ் கேரிங் ஃபார் த பிளானட் ரொம்ப பெரிய விஷயம் ஆகுது கண்ணா. இப்போ இது வரைக்கும் ஒரு 5 P நம்ம பார்த்தாச்சு. அது இதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது சரியா? ஓகே, ஸோ இந்த ஈச் P கண்ணா அவங்க வந்து the company can set their monitoring system.
எதை செஞ்சாலும் ஒரு மானிட்டர் பண்ணணும், ரைட்? ஸோ அது வந்து கரெக்டாக தான் நான் சொன்னல, SEMR சொன்னல, அதே மாதிரி ஈச் ஃபங்க்ஷன் will have a SEMR, right? ஸோ அவங்க ட்ராக் பண்ணலாம், are we doing well in the processes, are we doing well with the people? ஏன்னா people evaluation சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஆளுங்களை evaluate பண்ணும்போது அதுவும் பார்ட் ஆஃப் த ப்ரோசஸ் தான், பிகாஸ் இஸ் அலைன் டு த பர்பஸ் தானே, எல்லாமே லிங்க் தான், ஏன்னோ. ஸோ எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அவங்க இம்ப்ரூவ் பண்ண தான் as a company, as an entity அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வருவாங்க. Okay, so it's very important. Okay, another one more thing the company la consider பண்ண வேண்டியது is the ROI. ROI, yes. Return on investment. இவ்வளோ காசு போட்டு ஆளுங்களை கொண்டு வந்து ப்ராடக்ட்ஸை வெளியாக்கி செய்கிற அந்த ஆர்கனைசேஷன் ரிட்டர்ன்ஸ் இருக்கணுமா இல்லையா? ஆமா, முட்டையிடுற கோழிக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட். யூனோ, ஸோ கேன் யூ இமேஜின், இப்போ வந்து we are running a business, பட் நம்ம ROI ஃபோக்கஸ் இல்லைன்னா சும்மா பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ROI இருக்கணும் கண்ணா. இப்போ லெட்ஸ் சே இப்போ எண்ட் ஆஃப் த டே ஆஃப்டர் நம்ம டாப் லைன் பார்க்குறோம், பாட்டம் லைன் பார்க்குறோம். டாப் லைன் சில பேர் டாப் லைன் மட்டும் பார்ப்பாங்க, சார் பாட்டம் லைன் the inexperienced entrepreneurs are, they have to look at the bottom line. இப்போ at the end கண்ணா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2% கூட ரிட்டர்ன் பண்ணலைன்னா might as well take your money and put in FD, isn't it? That's what my bosses used to tell those days, என்ன? You once put the money in the FD. ஸோ எங்களுக்குலாம் அப்படியே நாங்களாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டீம், ரைட்? ஸோ இட் மேக் சென்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் அப்போ தான் அவங்களுக்கு வேணும், ரிட்டர்ன் வேணுமே, இவ்வளோ காசு போட்டிருக்கோன்னா அவ்வளோ காசு வந்து ஆகணுமே, அவங்களுக்கு பெர்சன்டேஜ் இருக்குமே, ரைட்? ஸோ அந்த ROI மைண்ட் செட் வந்து ஆகணும் நம்ம இந்தியன் பிஸ்னஸஸ்லாம். ஓகே ரத்தின், எனக்கு வந்து அப்படியே மூலக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. 5 விஷயம் பார்த்துட்டோம், இன்னும் வந்து ஒரு பேலன்ஸ் ஒரு 5 இருக்குது இல்லை? ஆமாம் கண்ணா. ஓகே, இப்போ நம்ம 5 பார்த்துட்டோம். தட் இஸ் ஃபார் த கம்பெனியோட என்டிட்டிக்கு. ஓகே, அந்த என்டிட்டி எப்படி கரெக்டாக செட் பண்ணுறதுன்னு. இன்னும் 5 பேர் பார்க்க போகிறது வந்து அவங்க வெளியாக்க போகிற அந்த பொருள், அதாவது பிராண்ட்ஸ், ரைட்? அந்த இன்னும் பேலன்ஸ் 5P என்ன, இன்னும் அது எப்படி சுவாரஸ்யமா இருக்கு போதுட்டு அந்த எபிசோட் வந்து அவங்க வெயிட் பண்ணி ஆகணும். எஸ் கண்ணா, கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். ஏன்னா இது வந்து சாதாரண பாட்காஸ்ட் கிடையாது, உண்மையை ஒத்துக்கணும். இது வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு நகைச்சுவைக்காக பண்ற ஒரு விஷயமே கிடையாது. போதும், நகைச்சுவை என்டர்டெயின்மெண்ட் நமக்கு போதும். நமக்கு வந்து விஷயம் நிறைய வேணும், நிறைய விஷயங்கள், குறிப்பாக வர்த்தகத்துல பிஸ்னஸ்ல எப்படி நம்ம வளர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கான எபிசோட் வந்து நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம். ஆக மக்களை தயவு செய்து இதுக்கு உங்களுக்கான கமெண்ட்ஸ் எதுவும் இருக்கலாம் ரத்தின், கண்டிப்பா தெரிவிக்கலாம். ஏன்னா அவங்க கருத்துக்களை போடலாம், இல்ல சம்டா கேள்வி எழுப்பலாம் அவங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து நமக்கு வந்து எழுப்ப மறந்துடாதீங்க. அதே வேளையில் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஏன்னா எத்தனை பேர்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்கிட்ட இந்த விஷயம் போய் சேரப்போகுது, அவங்களுக்கு நன்மையை கொண்டு வரப்போகுது. ஆக அடுத்த எபிசோடில் அடுத்து பேலன்ஸ் 5Pயோடு சந்திக்க போகிறோம். இது திசை, நான் கண்ணா சிம்மாதிரி. நான் கலா. நன்றி கண்ணா.